ஹாய் வணக்கம் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து 3 நாளாகுது எங்கள் வீட்டில் வாங்கி. இது என்னது மரவள்ளி கிழங்கு. எங்கள் மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கு. இது வந்து இந்த பையில வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியல, வீட்டில் சமையல் பண்ண முடியல. இதான் எங்கள் வீட்டு கிச்சன் பாருங்கள். இந்தியாவிலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி கிச்சன் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கிச்சன் தான் எங்கள் வீட்டுக்காரம்மா வந்துட்டு இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்குல வடை செய்ய போகிறாங்களா. நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். சரியா? இதை பார்த்துட்டு நீங்களும் எப்படி செஞ்சுக்கலான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோ எடுத்துகிட்டு செய்ய போகிறேன். இந்த பையில வச்சுக்கிட்டு தாங்க பார்க்கலாம் பாருங்கள். இதில் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியல. அதனால் 3 நாளான கிழங்கு வந்து இன்றைக்கி தான் நாங்கள் வடை சுட போகிறோங்க. இது வாங்க எப்படி சுடலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவா? என்னப்பா சுடுறியா? ஆமாம் சுடுறாங்களாம், வைக்கப்படுறாங்க. ஆமாம், ஓகேவா? சுடுறேன். பார்த்தீங்களா, இப்படி தான் வந்துட்டு மரவள்ளி கிழங்கை சீவிக்கணும். நீங்கள் பார்த்தா தெரியுதா, அதிர்ஷ்டக்காரன் 6 விரல் தெரியுதா என் மனைவிக்கு. இங்கே பாருங்கள், அதிர்ஷ்டக்காரன் தான் தெரியுதா. இங்கே பாருங்கள், 6 விரல் தெரியுது பாருங்கள் கையில். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ சீவ ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஏன்னா மழை பெய்யுது, கரண்டெல்லாம் போயிட்டு, அதனால் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிடுறேன். மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெளில அந்த சவுண்டு கூட கேட்கும். இப்போ பாருங்கள், இப்படி தான் சீவணும். பார்த்துங்க, இப்படி சீவிக்கிறாங்க. நாலு கடம்புதான் கடலைப்பருப்பு வந்து 2 கப்பு பாருங்கள், 2 கப்பு எடுத்துக்காங்க கடலைப்பருப்பு இருக்குது. இதை போட்டு நல்லா அரைக்கணும். இது வந்து ஊற வச்சுருக்கு கடலைப்பருப்பு. 2 கப்பு ஊற வச்சு இதை அரைக்கிறாங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி லேசாக ஊற்றியாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டாங்க பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து மிக்ஸி இல்லை. மிக்ஸி வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நறுக்கி வச்சுருக்க பாருங்க மரவள்ளி கிழங்கு அப்படியே சீவி விட்டு அழகாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம போட்டுக்கிறோம். போட்டு இப்போ அரைக்க போகிறோம். கொஞ்சம் நிறையா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்க. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே எங்கள் கூட தம்பி கிளம்பிட்டான், தூங்கிக்கிட்டு இருந்தவன். அதனால் அவங்க போயிட்டாங்க. அதனால் நான் அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். தண்ணி லைட்டாக தேவையான அளவு ஊற்றிக்கணும்.
மழை பெய்யுதில் மக்களை நண்பர்களே, மழை பெய்யுதில் வந்து சவுண்டு கேட்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. குறைகள் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா மழை எங்கள் ஊரில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. மழை எங்கள் வீட்டு பக்கத்தில் வீடெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது. நான் இந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரவள்ளி கிழங்கும் வந்துட்டு அந்த கடலை பருப்பையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம், அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, இந்த பாருங்க, ஒரு கப்பு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு குழந்தைங்க இருக்கிறதுனால நாங்கள் திரும்ப தான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். பார்த்துங்க, கருவேப்பிலை, அது வந்து கருவேப்பிலை வந்துட்டு மழை பெய்யறதுனால பறிக்க முடியல, அதனால் டப்பாவில் இருந்து காஞ்சி போச்சு. பரவாயில்ல, யூஸ் பண்ணிங்கன்னு யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து இஞ்சி, கொஞ்சோண்டு இஞ்சி தான், இதை வந்து போட்டுக்கிறோம். அப்புறம் சோம்பு, இந்த பாருங்க, இந்த அளவுக்கு சோம்பு சேர்த்துங்க. இவ்வளோ தாங்க மேட்ரு. அதாவது மரவள்ளி கிழங்கு வடைக்கான விஷயம் வந்துட்டு அவ்வளோதான். இது அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிறோம். கிண்டி நல்லா நிறையா வந்திருக்கு. இது வந்து ஒரு ஏரியாவே சாப்பிட்லாம் போல் இருக்குது. அதனால் மற்றவங்களும் கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோம். இந்த மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு, அதனால். அப்பா தம்பி தும்மிட்டாயா. இனிமேல் வந்துட்டு நம்ம வந்து அடுப்பில் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிறோம். நல்லா அடுப்பில் வந்துட்டு ஒரு எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி ஒரு இலையில் வச்சு அப்படியே தட்டி அப்படியே போடுறது தான் இனிமேல் வேலை. ஓகேவா? அடுத்து வடையை சுட ஆரம்பிக்குவோம். போடலாமா? ஓகே, எண்ணெயில் போட்டாச்சு. பார்த்தீங்களா எப்படி எண்ணெயில் வந்துட்டு அந்த வடை புரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ தான் மேட்ரு. இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஹாய், வணக்கம். இந்த பாருங்க, இந்த இருங்க வடை இது சூப்பராக வந்துருக்கு பாருங்க. அருமையாக வடை அது இருக்குது, தெரியுதா? எங்களுக்கு கரண்ட் இல்லை இங்கே. வந்துட்டு கரண்ட் வந்துட்டு ஒரு இருட் ஆகிட்டு மழைனால. அதனால் நான் வந்துட்டு பெரிய எல்இடி லைட்டை வச்சுட்டு இங்கே வீட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த வடை சூப்பராக வந்துருக்கு. இங்கே பாருங்கள், எனக்கு பையன் சாப்பிட்டுருக்கான் பாருங்கள், தெரியுதா? இந்த பாப்பா, பாப்பா இந்தா சாப்பிடு. வைக்கப்படுங்க பாப்பா. சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.